ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். என்ன எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் பாடி. அதுல ஒரு வரி. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். அதாவது இது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம வந்து சுருக்கமா இதை பார்ப்போம். இப்போ நெட்ல யுனிவர்சல் லாஸ், பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு அடிச்சீங்கன்னா ஒரு 20, 25 விதிகள் காட்டும். ஓகே, என்னெல்லாம் நிறைய இருக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷனு, லா ஆஃப் வைப்ரேஷனு, லா ஆஃப் அஸ்ட்ராலஜி, லா ஆஃப் டைம், லா ஆஃப் ஸ்பேஸ், லா ஆஃப் கர்மா, இப்படி 20, 25 விதிகள், நிறைய விதிகள் இருக்கு. ஸோ நம்ம வாழ்வில் எல்லா விதிகளும் சேர்ந்து தான் செயல்படுது. மனிதனுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒரு நிகழ்வு நடக்குன்னா இந்த சொல்லப்பட்ட எல்லா விதிகளும் சேர்ந்து தான் உனக்கு வந்து நிகழ்வு அவுட்புட் ரிசல்ட் வந்து வருது, ஹேப்பனிங்ஸ். ஓகே, நீ லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் சரிதான், எது பண்ணிட்டு இருந்தாலும் சரிதான், அது எல்லாமே சேர்ந்து தான் ஆக்ட் ஆகும். அதுதான் நீ உன்னுடைய கனவை நோக்கிய பயணத்துல இருந்துட்டு இருந்தாலும், அந்த ப்ராசஸ் ரொம்ப சின்சியரா எஃபெக்டிவா பண்ணிக்கிட்டு இருந்தாலும் டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா காரணம் வந்து அதுதான். ஏன்னா நம்ம மனசுல அவ்வளவு டாக்ஸின்ஸை நம்ம வந்து போட்டு வச்சிருக்கோம், அவ்வளவு அழுக்குகள் கர்மாவால நிறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன, முன்னாடி நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே சேர்ந்து குப்பை மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த குப்பை கிளம்சியா ரொம்ப அப்படி அப்படி இருக்கனால நம்மளை தெளிவா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்முடைய கான்சியஸ்னஸ் வந்து இல்லை. ஸோ அந்த கான்சியஸ்னஸ் எப்போ வருதோ, எப்போ டெவலப் ஆகுதோ, அப்போதான் உனக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட் வருதுன்னு அர்த்தம். ஸோ அப்போதான் நீ நினைச்சது வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் இந்த பிரபஞ்சத்தில். அதாவது பாசிட்டிவிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கணும், நெகட்டிவ் கம்மியா இருக்கணும். பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கும்போது பிரபஞ்சத்துக்கு ஈஸியா இருக்கும். நீ ஆசைப்படுறது, நீ நினைக்கக்கூடியதை நிறைவேற்றுறது. ரைட்டா? நெகட்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கும்போது பிரபஞ்சம் திணறும். ஸோ அந்த நெகட்டிவிட்டிஸை ரிலீஸ் பண்றதுக்கு, நெகட்டிவிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த பிரபஞ்சமே செயல்படுது. ஓகே, ஸோ எல்லாம் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான். எது நடந்தாலும் உன்னுடைய நன்மைக்காக தான். உன்னுடைய உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய உயிரினுடைய ஒரு டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த டெஸ்டினேஷன் நோக்கி தான் உன்னுடைய பயணமே இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து ஞானத்தை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஞானத்தை கொடுக்கும். ஆல் ஆஃப் எ சடன் திடீர்னு நீ கையில் கொண்டு வந்து இந்தா அப்படின்னு எதுவுமே கொடுக்காது. ஞானம் எப்போ வருதோ அப்போதான் உனக்கு எல்லாமே நடக்கும். அந்த ஞானம் வருவது தடுக்கிறது என்னது? மனசுல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், நெகட்டிவிட்டிஸ். வாட் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் யூ ஆர் எமிட்டிங் வில் ரிஃப்ளெக்ட் டு யூ. அதுதான் நியதி. எப்படி நீ என்ன வகையான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் வெளிப்படுத்துற, வைப்ரேஷன்ஸ் வெளிப்படுத்துறையோ அதுதான் உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஒரு ஒரு 15 நிமிஷம் நீ சந்தோஷமா இருக்கிற அப்படின்னா அந்த 15 நிமிஷம் சந்தோஷமான ஃபீலிங் உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். உன்னை சந்தோஷப்படுத்துறது மாதிரி நிகழ்வுகள் நடக்கணும். அது எப்போ நடக்கும்ங்கிறது தான் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். எப்போ அந்த சந்தோஷம் 15 நிமிஷம் சந்தோஷம் திரும்ப வரும், ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அது வந்து நம்ம சொல்ல முடியாது. அது ஏற்கனவே உனக்கு பதிவாக இருக்கக்கூடிய கர்மாவை பொறுத்து தான். அதுதான் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு. ஸோ பிரபஞ்சம் வந்து ஒரு பெரிய ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? அதுக்கு தெரியும் உன்னுடைய சோல் பிளான் எப்படி இருக்கு. ஸோ அந்த உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல எப்போ எப்போ எதை கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். எப்போ எப்போ எதை கொடுக்கணும்னா நீ ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கணும், அதை தான் உனக்கு திரும்ப கொடுக்கணும். ஆல்ரெடி என்னென்ன வைப்ரேஷன்ஸ் உனக்கு பதிவாயிருக்குதோ அது எல்லாமே திரும்ப உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா
உடனே ஆகாது. ஓகே, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஓகே, லா ஆஃப் டைம், லா ஆஃப் கர்மா, இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டடீஸ். அதெல்லாம் படிக்கும்போது தெரியும். அது படித்த ஞானிகளுக்கு தெரியும் எப்போ எப்போ வரும் அப்படின்னு. ஃபார்முலாஸ் வந்து பிரபஞ்சத்துக்கு தெரியும். இப்போ ஒரு புக்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது நம்ம லேப்ல பிளட் பேங்க் இருக்குங்களா? இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பிளட்டை அப்படியே சேவ் பண்ணி வச்சு அப்படியே வேற பேஷண்ட்ஸுக்கு மாற்ற மாட்டாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்களா, உன்னுடைய பிளட்ல உள்ள சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், அது நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒவ்வொன்றா பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவைப்படும் போது இந்த பிளட் செல்ஸ் இத்தனை வேணும், ஒயிட் செல்ஸ் இத்தனை வேணும் அப்படின்னு ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் கவுண்ட் பண்ணி அப்படி இதை பிரிச்சு பிரிச்சு தான் கொடுப்பாங்களாம் பேஷண்ட்ஸ். அதே போல யூனிவர்ஸ் என்ன பண்ணுது, நம்முடைய அந்த எமோஷன்ஸ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம், அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ எப்போ உனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணணுமோ, எந்தெந்த எமோஷன்ஸை எப்போ எப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணணுமோ அந்தந்த வைப்ரேஷனை அந்தந்த டயத்துல உனக்கு திரும்ப வந்து கொடுக்கும். இப்போ ஒரு மணி நேரத்துல ஒரு 10 வகையான வைப்ரேஷன்ஸ் உனக்கு வெளிப்படுது. ஒரு 15 நிமிஷம் சந்தோஷமா இருக்கிற, 15 நிமிஷம் துக்கத்துல இருக்கிற, ஒரு 10 நிமிஷம் தயக்கமான ஒரு வைப்ரேஷன்ல இருக்கிற, தயக்கத்துல இருக்கிற, ஒரு ஒரு 5 நிமிஷம் சந்தேகம் அங்க கூடிய வைப்ரேஷன்ல இருக்கிற, ஒரு 5 நிமிஷம் நம்பிக்கை, ஒரு 10 நிமிஷம் அவநம்பிக்கை, இப்படி என்னென்ன கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ்லாம் உன்னுடைய பாடி எமிட் பண்ணிட்டு இருக்கோ அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அது எப்போ எப்போ உனக்கு அந்த சோல் பிளான் படி உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல எப்போ எப்போ எதை எதை கொடுக்கணுமோ அதை பிரபஞ்சம் கரெக்டா கால்குலேட் பண்ணி அது ஒரு ஃபைல் போட்டு கரெக்டா எழுதி வச்சுக்கிட்டு அப்போ அப்போ உனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது பிளட் பேங்க்ல அந்த செல்ஸை மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு பிரிச்சு பிரிச்சு வச்சு பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்களோ அதே போல உனக்கு உன்னுடைய வைப்ரேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும், பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும். ஓகே, தான் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் பிரபஞ்ச விதி, கர்மாவின் அடிப்படை விதி அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றோம், ஃபியூச்சர் வந்து நம்முடைய கையில இல்லை, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஓகே, ஸோ நம்மளால முடிஞ்சது என்னது, நெகட்டிவிட்டியை குறைவாக்கி பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டை அதிகமாக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாசிட்டிவிட்டிஸ் அதிகமாக அதிகமாக உன்னுடைய சப்கான்ஷியஸ் ஸ்ட்ரென்தன் ஆகி பிரபஞ்சத்துக்கு நீ நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஸோ நம்ம இதை மனசுல வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணணும். பாசிட்டிவிட்டியை மேக்சிமைஸ் பண்றதுக்கு நம்முடைய முயற்சிகள் எல்லாமே இருக்கணும். ஸோ அந்த முயற்சிகள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய மைண்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த பாசிட்டிவிட்டியை நோக்கி அது வந்து போயிட்டே இருக்கும். முதல்ல வந்து கஷ்டம்தான், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக அமையும். பாசிட்டிவிட்டி வந்து ஊத்துக்கொள்ளும், அபண்டன்ஸ் வந்து பெருகும். ஸோ பாசிட்டிவிட்டி பெருகும்போது வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படணும். ஓகே, ஸோ இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிடுவோம். வேற ஒரு நல்ல பதிவை அடுத்து. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, நன்றி, தேங்க்ஸ்.